அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோகோனட் பால் சாக்லேட் தாங்க செய்ய போகிறோம். இந்த கோகோனட் பால் சாக்லேட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோகோனட் பவுடரும் எடுத்துக்கலாம். நான் வந்து கோகோனட் பவுடர் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து உருண்டை பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மில்க் மேட் ஊற்றி. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்த்துக்க தேவை கிடையாது. இப்போ நல்லா நான் வந்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம குட்டி குட்டி பால் வந்து உருட்டி வச்சிடலாம். பார்த்தீங்களா, இப்போ இது மாதிரி நான் வந்து குட்டி குட்டி பாலாக இந்த மாவு எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சிடுறேன். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கோகோனட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சூப்பரான சாக்லேட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மல் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம உடச்சி போட்டுடலாம். இதை வந்து இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடுறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த உடச்சி வச்சிருக்க சாக்லேட் பவுலை இது மேலே வச்சு நல்லா ஃபுல்லாக இந்த சாக்லேட்டை நல்லா உருக்க வைக்கணுங்க. ஸோ இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த கோகோனட் ஸ்வீட்டை வந்து இந்த சாக்லேட்டில் போட்டு ஃபுல் கோட்டிங் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் கோட்டிங் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை வந்து இப்போ எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு பட்டர் பேப்பர்லேயோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா கோகோனட் ஸ்வீட்டையும் நாம வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுத்து அது ஃபுல்லுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hour நம்ம வச்சிடலாங்க. இப்போ ஃப்ரீசரில் 2 hour வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான நம்மளுக்கு கோகோனட் ஸ்வீட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு கோகோனட் பால் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து நாம் வந்து டெக்கரேட் பண்ணுவோம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கோகோனட் பால் சாக்லேட்டுக்கு வந்து கோகோனட்டை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் 3 சாக்லேட்டுக்கு வந்து ஜெம்ஸை வந்து ஒடிச்சு அதையும் தூவுறேங்க. நீங்கள் வந்து ஜெம்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து சாக்லேட் சிரப்பையும் இந்த 3 சாக்லேட்டில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக நல்ல ஒரு ரியல் கோகோனட் பால் சாக்லேட் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த டேஸ்ட்டான கோகோனட் பால் சாக்லேட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.